அவர் வந்து பத்திரிகையாளர்களை மட்டும் விரும்பி கூப்பிட்டு உரையாடுவார் நேரம். காரணம் என்னன்னா, ஒண்ணு அவருக்கு வந்து ஒரு இடதுசாரி மனநிலை ஒண்ணு. இன்னொன்னு நண்பர் வந்து சந்திக்கணும், இவரை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்காரு. நெல்லை வசந்தன்கிறவரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்காரு. அதனால சரி வாங்கலாம் பாத்துறோம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. டீ கடையில் இருக்காங்க. அப்போ அந்த நண்பருக்கு இவர் ஃபோன் பண்ணி வர சொல்றாரு மோகனரூபன். அவர் இறங்கி வரதுக்கு முன்னாடி இவர் சொல்றாரு, உங்க நண்பர் இப்போ பச்சை சட்டை போட்டு வருவாருன்னா பச்சை சட்டை போட்டு வருவார். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த சிரிப்பு. அவருடைய இழப்பு வந்து ஜோதிடத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நம்ம இவர்கிட்ட கொடுத்தது ஜாதகமா ரேஷன் கார்டான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லுவார்னா அது நெல்லை வசந்தன் ஒருத்தர் தான். அவர் மேலே இருக்க அன்பு மேலே பாரத்தை போட்டுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண விஷயம். இன்னொரு ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஜோதிடம் என்றாலே இது என்கேவி சிஸ்டம்ங்கிறது தான் வரும். அவருடைய முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க. நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கார்ட்டூனிஸ்ட் பாலா சார் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நெல்லை வசந்தன் ஐயாவை நினைக்காத நாள் இல்லை. வேற எப்படி நம்ம சாமியை வந்து நினைக்காத நாள் இல்லையோ அதே மாதிரி நெல்லை வசந்தன் ஐயாங்கிற பேர் வந்து எங்கள் குடும்பத்தில் அவருடைய பேர் உரையாடலையோ ஏதோ ஒரு வகையில் நாம் நினைக்காம இருக்கிறதே இல்லை. அவரை சந்தித்தது என் வாழ்நாளில் மிகவும் மறக்க முடியாத ஒரு அனுபவம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் வந்து ஏற்கனவே பெரியார் திடல் பக்கம் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருந்தவன். இதை ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான ஆள்கள் இவரையெல்லாம் சந்தித்த பிறகு தான் வந்து இது ஒரு மிகச்சிறந்த ஜோதிடம் அப்படிங்கிறது, ஒரு மிகச்சிறந்த ஒரு கணிதம் அப்படிங்கிறத நெல்லை வசந்தன் ஐயாவை சந்தித்த பிறகு தான் நான் உறுதியாக நம்பினேன். எனக்கு அதை பற்றின மற்ற எந்த விவரங்களும் கட்டங்கள் அந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதை ஒருத்தர் வந்து தான் வாழ்நாள் முழுக்க வந்து ஒவ்வொரு ஊராக பயணம் செய்து இப்படியான ஒரு அழகான உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலை ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு. இது முன்னாடி எல்லாமே வந்து அவருடைய உழைப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து எளிதாக வந்து ஒரு ரிப்பன் வெட்டணும், இல்லை சனி சூரியன் சேர்க்கை இருந்த உடனே அதுக்கான ஆரஞ்சு ரிப்பனோ இல்லை வந்து நீல ரிப்பனோ வெட்டணும் அப்படிங்கிறத எளிதாக வந்து சொல்லிடுறாங்க. நிறைய யூடியூப் காணொலிகளெல்லாம் பார்க்குறேன். நிறைய ஜோதிடர்கள், பிரபல ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்கலாம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு இந்த வழிமுறையெல்லாம் சொல்கிறாங்க, பேரியல் ஜோதிடம் இதெல்லாம். இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த கமல் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் விதை நாம் போட்டது அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஆய்வு தான் வந்து இன்னைக்கு ஜோதிட உலகில் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியை புரட்சியை உருவாக்குன மாதிரியான ஒரு விஷயத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு என்கேவி சிஸ்டத்தில் படிக்கிற அத்தனை பேரும் வந்து மிகச்சிறந்த ஜோதிட கணியர்களாக வருவார்கள். அதுக்கு வந்து ஜோதிட சித்தர் கணியர் நெல்லை வசந்தன் அவர்களுடைய ஆசை உங்கள் எல்லாருக்கும் துணையாக இருக்கும். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த முறையை நீங்கள் வந்து அவசியம் கற்றுக்காங்க. இந்த ஜோதிடம் கணிக்கிறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது. ஆனால் இந்த ஜோதிட கணித முறை இப்படியான ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து காலமாக வந்து தமிழர்கள் வந்து இந்த வானியல் சாஸ்திரத்தை வந்து அவங்க ஒவ்வொரு முறையாக ஒவ்வொரு தலைமுறையாக வந்து அதை கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மிகச்சிறந்த கணிதம் அப்படிங்கிறத இதை வந்து கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். ஐயா குறித்து நிறைய அனுபவங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அது ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவங்கள் இருக்கும். என்னுடைய நண்பர் சொன்ன ஒரு தகவலை இங்கே வந்து சொல்ல விரும்புகிறேன். மோகனரூபன் அப்படிங்கிறவர் என்னுடைய நண்பர், பத்திரிகையாளர். பொதுவாக ஐயா வசந்தன் ஐயாவுக்கு வந்து பத்திரிகையாளர்களை ரொம்ப பிடிக்கும். நான் உதயசூரியன் அண்ணன் வந்திருக்காரு. இப்படி நிறைய பத்திரிகை நண்பர்கள் இருப்போம். அவர் வந்து பத்திரிகையாளர்களை மட்டும் விரும்பி கூப்பிட்டு உரையாடுவார் நேரம். நிறைய அவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி நிறைய பேர் காத்திருப்பாங்க. நாங்கள் உட்காந்துருப்போம். எங்களுக்கே சங்கடமா இருக்கு, ஐயா கிளம்பலாமா, இருக்கட்டும் இருங்க நீங்கள் உட்காருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பார். அது காரணம் என்னன்னா, ஒன்று அவருக்கு வந்து ஒரு இடதுசாரி மனநிலை ஒன்று, இன்னொன்று எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள்ட்ட உரையாடுறது அவருக்கு ரொம்ப அலாதிய பிரியம் ஒன்று. அப்படி நிறைய பத்திரிகை நண்பர்கள் ஒருத்தர் அவர் இந்த மோகனரூபன் அப்படிங்கிறவர். அவர் ஐயா இறந்தப்போ ஒரு தகவல் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் பேருந்தில் பயணம் பண்ணும்போது ஓடி வந்து ஏறும்போது அவர் அந்த கம்பியை பிடிக்கும்போது வேகமாக வண்டி எடுத்ததில்ல, அவருடைய விரல் வந்து இது துண்டாகி போச்சு. அதுக்கான சிகிச்சை போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து எதாச்சியாக வந்து பார்த்துருக்காரு. அப்போ சொன்னார், உங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த பக்கத்தில் ஒரு கடிகார கடை இருந்ததா அப்படின்னு. இதுக்கு என்ன கணக்குன்னு எனக்கு தெரில, ஆனால் அவர் கேட்டிருக்காரு, ஒரு கடிகார கடை இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. இவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு ஒரு மறுநாள் போய் அந்த பகுதியில் விபத்து நடந்த இடத்துல போய் பார்க்குறாரு. அங்கே பக்கத்தில் கடிகார கடை இருக்குது. இதை வந்து நம்ம பின்னாடி யாரோ ஒருத்தன் சிசிடிவி வச்சு ஒரு கேமரா வச்சுட்டே வந்து சுற்றிட்டு வந்தால் மட்டும் தான் இப்படி சொல்ல முடியும். இதை வந்து நெல்லை வசந்தன் ஐயா கிட்ட இது இயல்பாகவே அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்போ உங்கள் நண்பர் வந்து அவரை சந்திக்க போயிருக்காரு. இப்போ உங்கள் நண்பர் வந்து பச்சை சட்டை போட்டு வருவார் அப்படின்றார்.
அவர் நண்பர் வந்து சந்திக்கணும், இவரை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்காரு. நெல்லை வசந்தன்கிறவரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்காரு. அதனால சரி வாங்கலாம் பார்த்துரும் அப்படின்ட்டு போயிருக்காங்க. டீ கடையில் நின்றுருக்காங்க. அப்போ அந்த நண்பருக்கு இவர் ஃபோன் பண்ணி வர சொல்றார் மோகனரூபன். அவர் இறங்கி வர்றதுக்கு முன்னாடி இவர் சொல்றாரு, உங்க நண்பர் இப்போ பச்சை சட்டை போட்டு வருவார்னா பச்சை சட்டை போட்டு வர்றாரு. இப்படி இப்படி வந்து நம்ம இப்படி சொல்ல முடியுது அப்படிங்கிறதே புரியல. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இவர் அவரை வந்து இதை வந்து அனுபவபூர்வமாக ஆய்வு செய்து அவர் உங்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்லியிருக்காரு. அதனால் இந்த சிஸ்டத்தை நெல்லை வசந்தன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து அவசியம் கற்றுக்கிட்டீங்கன்னா மிகச்சிறந்த ஆய்வாளர்களாக மாறுவீர்கள். ஐயா குறித்து ஏகப்பட்ட தகவல்கள் இப்போ அண்ணன் ஒவ்வொன்றா நினைவுபடுத்தி சொன்னாங்க. இப்போ அவருடைய காலமான பிறகு அவருடைய நினைவுகள் அப்படிங்கிறது அவருக்கு நமக்கு போட்டு கொடுத்த அந்த கட்டங்கள் தான். அவர் ஒரு வழி உருவாக்கியிருக்காருல்ல, அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது மிக முக்கியமானது. இப்போ அதை வந்து அவர்களுடைய குழந்தைகளும் அம்மா மீனாட்சி அம்மாவும் அவங்க வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு நாள், பிறந்த நாள் அப்படின்னு அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடனாக வந்து செய்கிறாங்க. அதை வந்து கொண்டு போகிறாங்கல்ல, அது என்ன உண்மையிலே ஒவ்வொரு முறையும் அவங்க அழைக்கும் போது கண்டிப்பாக நான் எங்கே இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய கடமையாக இருக்குது. ஏன்னா நெல்லை வசந்தன் ஐயாவுக்காக எங்கே நாங்கள் இருந்தாலும் சரி இப்படியான நிகழ்வு அவர் சார்ந்த நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்காக வந்துடும். ஒரே இப்போ அவங்க வந்து அவருடைய பணியை அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இப்போ திரும்ப கொண்டு போகிறாங்கங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. என்னுடைய நண்பர் வந்து துபாய் அரபு தேசத்தில் இருக்கார். அவர் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். அவருக்கு ஒரு அவர் பேர் நந்தகுமார் ராசையா. அவருக்கு வேலை இழப்பாகி போச்சு, ஏதோ ஒரு சூழலில் வேலை இழப்பாகி போச்சு. அப்போ அம்மா கிட்ட தான் பேசணுன்னாங்க. ஒரு சின்ன பரிகாரம் ஏதோ ஒன்று சொன்னாங்க. அவர் வந்து ரொம்ப அந்த வேலைன்னா நல்ல சம்பளம் நல்ல பதவியில் இருந்தவர். வேலை போனதுங்கிற குழப்பத்தில் ரொம்ப மன சிக்கலில் இருந்தார். இல்லை நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு பரிகாரம் சொன்னாங்க, அதை செஞ்சுட்டாரு. பார்த்தா இன்னைக்கு அவர் அரபு தேசத்தில் அவர் ஒரு அரசாங்கத்தின் மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்பில் இருக்கார். ஒரு சின்ன பரிகாரம் பெருசாக இல்லை, அது ஏதோ ஒன்று இந்த பேட்டரியா ஏதோ ஒன்று உடைச்சு போட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவருடைய நம்ம வாக்கு சித்தர் ஐயா ஜோதிட சித்தர் நெல்லை வசந்தன் அவர்களுடைய அந்த வாக்கு வந்து நமக்கு வழியாக இவர்கள் மூலமாகவும் நமக்கு திரும்ப சொல்லப்படுது அப்படிங்கிறத இங்க பகிர்ந்து கொள்றது மகிழ்ச்சி அடைகிறேன். புக் லான்ச் கேள்வி பதில் இந்தியன் அஸ்ட்ராலஜி. சார் வந்து தொலைக்காட்சியில் நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதை எல்லா தொகுப்பாக எடுத்து நம்ம வந்து ஒரு புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அனைத்து நூலகங்களுக்கும் போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.